உன்கிட்ட கோவப்பட்டு எங்க அஞ்சலி போற? நீ என்ன செஞ்சாலும் அதை நான் பொறுத்துக்கணும். பொறுத்துக்கலானா நீ தான் கோச்சுக்கிட்டு போயிருவே. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இல்ல அஞ்சலி, வீட்டுக்கு வந்து பார்த்தேன், வீடெல்லாம் திறந்து கிடந்துச்சு, உன்னை காணோம். கொஞ்ச நேரம் நான் பதறி போயிட்டேன். உனக்கு தெரியுமா தெரியுமா நான் என்னன்னு யோசிக்கிறது? யாராவது உன்னை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா, இல்ல உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா, நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன் அஞ்சலி. என்ன பண்றதுனே தெரியல. உனக்கு போன் பண்ணா போனும் நாட் ரீச்சபிள்ல இருந்துச்சு. இல்லங்க, பக்கத்துல கடைக்கு தான் போயிருந்தேன். ப்ளீஸ் அஞ்சலி, உனக்கு நான் எல்லா சுதந்திரமும் கொடுத்திருக்கேன். நீ எங்க வேணாலும் போவா, உன்னை நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஆனா நீ என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போகாத. அப்பதானே நீ சேஃபா இருக்கியான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆ, 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 ஆ. சாரிங்க. ம்? அஞ்சலி, உன்னை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா இருக்கும் தெரியுமா? அந்த கஷ்டத்தை வார்த்தையால சொல்ல முடியல அஞ்சலி. இல்லைங்க, கிச்சன்ல காய்கறி மல்லிகை சாமான்லாம் எதுவுமே இல்லைங்க. அதான் போய் வாங்கலான்னு போனேன். அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ம், 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 பரவாயில்ல, இருக்கட்டும். சரி வா.